Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களோட வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். ஆண்டவர் நாம் ஒருவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவதாக. அறிவித்தல் வருகிற மாதம் 2வது, 3வது, 4வது தேதிகளிலே கூட்டங்கள் நடைபெறுகின்றது. நீங்கள் தயவு செய்து கூட்டங்களில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிகளிலே ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும். அதில் முடிந்தவர்கள் கலந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. 10:30 மணிகளிலே முடிந்தவர்கள் கலந்து கொள்ளுங்கள். ஞாயிறு ஆராதனை 11 மணிகளிலே இந்த இடத்திலே நடைபெறும் என்பதையும் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசேப்பு கனிதரும் செடி அவன் நீரூற்று அண்டையுள்ள கனிதரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். போதும். இங்கே யாக்கோபு தீர்க்க தரிசனமாக தன்னுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுகிற காட்சியை இந்த 49வது அதிகாரம் நமக்கு காண்பித்துக் கொடுத்தார். 22வது வசனத்தில் வருகிற பொழுது யோசேப்பை குறித்து தகப்பன் மறைக்கும்பதாக கூறுகிறதான அழகான தீர்க்க தரிசனம் கூட ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையுமாக இந்த இடத்திலே ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்துள்ளார். ஆமென். யோசேப்பை குறித்து சொல்லுகிற பொழுது நம்முடைய தமிழ் வேதாகமம் எப்படி காண்பித்துக் கொடுக்கிறது? யோசேப்பு கனிதரும் செடி. ஆனால் NIV போன்ற ஆங்கில வேதாகம புத்தகத்திலே பார்க்கிறீர்களானால் யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி என்று அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இருக்கிறது செடி என்று இருக்கிறதா, அல்லாவிட்டால் திராட்சை செடி என்று இருக்கிறதா? சும்மா செடி என்று இருக்கிறதா, திராட்சை செடி என்றுதான் இருக்கிறது. NIV பார்க்கிறீர்களா? அங்கே வேதத்திலே பார்க்கிற பொழுது யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி என்று அங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஒரு அழகான வார்த்தையை இங்கே தகப்பனார் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லுகிற பொழுது சொல்லுகிற காட்சி. 3 காரியங்களை இந்த வசனத்திற்குள்ளே தகப்பன் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற பொழுது, முதலாவது யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. இரண்டாவது யோசேப்பு நீரூற்றுக்கள் அண்டையில கனிதரும் திராட்சை செடி. மூன்றாவது அதனுடைய குடிகள் என்ன செய்கிறதா, சுவர் மேல படரும் என்று சொல்லுகிறதான அழகான ஒரு ஆசீர்வாதத்தினை இங்கே நாங்கள் காண பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக நமக்கு இதை சொன்னார் என்ற வார்த்தையை பார்க்க வேண்டுமானால் யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கிற பொழுது யோசேப்புக்கு யாக்கோபு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே வண்ணமாக யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவர் நம்மை குறித்த ஒரு காரியத்தை அங்கே எழுதி வைத்துள்ளார். அதை சற்று வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த கால பொழுதிலே, இந்த மதிய பொழுதிலே ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஏற்படுத்தியதா
பார்ப்பீர்களானால் யாக்கோபு யோசேப்பை எப்படி நேசித்தார்? அதிகமாக நேசித்தார். அப்படிதானே? அதிகமாக யாக்கோபு யோசேப்பை நேசித்தது போல பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே அல்லது புதிய ஏற்பாட்டு காலப்பகுதியில் பார்க்கிற பொழுது பிதா இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசித்தார். நேசிக்கிற அடிப்படையில் ஒரு ஒற்றுமை இருந்தது. இரண்டாவது பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரம் உரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரம் உரிக்கப்பட்டு தங்களுக்குள்ள சிரித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல யோசேப்பினுடைய வஸ்திரம் உரிக்கப்பட்டது, களையப்பட்டது. பல வருடமான அந்த அங்கி களையப்பட்டு என்பது வேதத்திலே எழுதி வைத்துள்ளது. இரண்டாவது. மூன்றாவது, இயேசு கிறிஸ்து 30 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டார், காட்டி கொடுக்கப்பட்டார். யோசேப்பு 20 வெள்ளி காசுக்கு அங்கே மீதியானத்தில் விற்கப்பட்டதையும் வேதம் நமக்கு எழுதி வைத்துள்ளது. மீதியானத்தில் விற்கப்பட்ட பொழுது இஸ்மவேலர்கள் யோசேப்பை வாங்கி போத்திபாரத்தில் மறுபடி விற்றார்கள். அதனுடைய பிறகு நமக்கு தெரியவில்லை. ஆனால் யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை 20 வெள்ளி காசுக்கு விற்ற அடிப்படையில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இன்னும் சற்று ஆழமாய் நாம் போவோமானால் இந்த பலவர்ணமான அங்கி என்ன செய்தார்கள்? ஒரு வெள்ள ஆட்டை அடித்து அந்த ஆட்டின் ரத்தத்தில் தோற்று அதை தகப்பனிடம் கொண்டு போய் காண்பித்து உங்களுடைய பிள்ளைக்கு இறந்து வரும் என்பதை அங்கே தகப்பனுக்கு தெரியப்படுத்தினார்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, அங்கே இரத்தத்தில் தோய்க்கப்பட்டதான வஸ்திரத்தை திறந்திருந்தால் அவனுடைய நாமம் வார்த்தை என்பதே அவனுடைய நாமம் என்று வேதம் அங்கே நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் வஸ்திரம் களையப்பட்டதா இருக்கட்டும், வஸ்திரம் இரத்தத்தில் தோய்க்கப்பட்டதா இருக்கட்டும், அங்கே யோசேப்பை தகப்பன் நேசித்த விதமா இருக்கட்டும், இவை அனைத்துமே இயேசு கிறிஸ்துவுடைய முன் அடையாளமாக, இயேசு கிறிஸ்துவுடைய மாதிரியாக யோசேப்பு வாழ்ந்தார் என்பது ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இன்னும் சற்று நாம் போவோமானால் ஒரு நாள் பஞ்சம் வீட்டில் அதிகரித்து விட்டது. தேசத்தில் பெரிதான பஞ்சம் வந்து விட்டது. எல்லாரும் ஓடி வந்து பார்வோனிடத்தில் ஓடிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயோ, எனக்கு சாப்பாட்டை தான் என்று ஓடிவிட்ட பொழுது பார்வோன் சொன்னான், அந்தோ யோசேப்பு இருக்கிறானே, அவனிடம் போய் கேளுங்கள், அவன் என்ன சொல்லுகிறானோ அதையே நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. முழு தேசமும் பஞ்சத்தினால் மூடப்பட்ட பொழுது அங்கே பார்வோன் தெய்வமாக மதிக்கப்பட்ட பார்வோன் கையை விரித்து யோசேப்பை காண்பித்தான். அவன் தான் நமக்கு சாப்பாடை போடக்கூடும். அங்கே போர்களானால் யோசேப்பு உங்களுக்கு சாப்பாட்டை போடுவான் என்று சொன்ன பொழுது அந்த முழு தேசத்துக்கு வந்த பஞ்சத்தின் மூலமும் யோசேப்புடைய தனி விடுதல் மூலமாக முழு ஜனங்களும் போஷிக்கப்பட்டு உயிர் வாழ்ந்து காப்பாற்றப்பட்டார்களோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த முழு உலகமும் பாவம் என்ற பஞ்சத்திலிருந்து பிசாசின் தீங்கிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு வாழ்ந்தார்களானால் அதற்கும் இதற்கும் இடையே இருக்கிற ஒற்றுமை அளப்பரியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படியானால் யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. சொல்லுங்க எல்லாரும், யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. அவன் நீரும் தண்ணீரிலே காட்டப்பட்டதான ஒரு செடியை போல அவன் இருக்கிறான். அது மாத்திரம் அவனுடைய கொடிகள் சுவரின் மேல படரம் என்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஒத்தனான ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அப்படியானால் இந்த கனிதம் என்ற வாழ்க்கைக்குள்ளே நாம் கனி கொடுக்க வேண்டுமானால் தெய்வம் ஏற்படுத்தின பிரதான நோக்கத்தினை நாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் நீங்கள் போய் கனி கொடுங்கள் என்ற
என்ற அடிப்படையில் இன்றைக்கு வேதத்தில் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. தீர்க்கதரிசன புஸ்தகமாகிய ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நம்மை கனிமொழிக்கிற வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போய் நாங்கள் போய் கனிமொழிக்கும் படிக்கும் நம்முடைய கனியிலே நாம் நிலைத்திருக்கும் படிக்கும் ஆண்டவர் நமக்கு செய்கிற காட்சியை ஒன்றொன்றாக பார்க்க நாம் படுவோமாக. வாசியுங்கள் 5ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது வசனத்தை வாசித்து கேட்போம். இப்பொழுது நான் என் நேசருக்கு அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு என்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. திராட்சை தோட்டம் எங்கே இருக்கிறது? மகா செழிப்பு. ஓகே, எங்கே இருக்கிறது? மேட்டிலே இருக்கிறது. நீங்கள் திராட்சை தோட்டங்களை பார்ப்பீர்களானா சதுப்பு நிலங்களில் அல்லது சமாந்தரமான நிலங்களில் இருப்பதை பார்க்கிறோம். மேடான மலைப்பாங்கான இடத்திலே தான் திராட்சை செடிகளை நாட்டு வைத்திருக்கிறார்கள். என்று கூட உதாரணமாக நாங்கள் இந்த ஹோம் பாதை எடுத்து எங்கள் ஊழியர்கள் ஆபிரகாம் வீட்டுக்கு போகிற பொழுது அதற்கு நேரே ஒரு பெரிய மேட்டிலே அழகான திராட்சை தோட்டங்களை நாட்டியிருக்கிறார்கள். சரிதானே? அப்படியானால் திராட்சை தோட்டம் எங்கே நாட்டப்பட வேண்டும்? மேட்டிலே நாட்டப்பட வேண்டும். அப்போ ஆண்டவருடைய திராட்சை தோட்டம் எங்கே என்பது சத்தமா சொல்லுங்க. மேட்டிலே ஆண்டவர் திராட்சை தோட்டத்தை நாட்டி வைத்தார். சமாதான வழியில் நாட்டுவது ஈஸியா, மேலான பகுதிகளில் திராட்சை செடியை நாட்டுவது இலகுவா? சமாதானத்துல இலகுவா, மேலான பகுதியில் நாட்டுவது இலகுவா? சமாதானத்துல இலகு. ஆனா அந்த ஆண்டவருக்கு இலகுவான இடத்துல என்னையும் உங்களையும் அவர் நாட்டாமல் முதலாவது ஆண்டவர் மேட்டிலே என்னையும் உங்களையும் நாட்டி வைத்துள்ளார். அப்படியானால் எவ்வளவு வேதனையை கொடுத்து ஆண்டவர் என்னையும் உங்களையும் பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். சாதாரணமான நிலத்துல, சமாதான நிலத்துல, சாதாரண இடத்துல ஆண்டவர் நம்மை நாட்டை வெளியில ஆண்டவருக்கு மேட்டில் ஒரு அழகான நிலம், மேட்டில் ஒரு அழகான தோட்டம் நம்மை கொண்டு போய் ஆண்டவர் மேட்டில நாட்டி இருக்கிறார். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நீங்க உங்களை ஆண்டவர் நாட்டியது மேட்டில சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் நாட்டியது மேட்டில. உங்களுக்கு வந்த ரட்சிப்பு சும்மா இலவசமா வரல. உங்களுக்காக ஒருவர் கஷ்டப்பட்டு, உங்களுக்காக ஒருவர் அடி வாங்கி, உங்களுக்காக ஒருவர் முன்முடி சுத்தி, உங்களுக்காக ஒருவர் விழாவில் சுத்தப்பட்டு, உங்களுக்காக தாழ்ந்து பின்னவர்கள் அவர் தன்னகத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு கிடைத்தது ரட்சிப்பு சாதாரணமாய் கிடைத்தது அல்ல. தேவனுடைய இவ்வளவோ விலைக்கரையும் ஆண்டவர் செலுத்தி நாங்கள் மேலும் வாழபடியாக நம்மை சற்று உயரத்தில் கொண்டு போய் கஷ்டப்பட்டு நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். இலவசமாய் தேவன் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோம். இலவசமாய் பெற்று ஒன்றுமே நாம் செலுத்தவில்லை, ஒரு விலைக்கிரமே நாம் செலுத்தவில்லை. தேவன் அதற்குரியதை செய்து, அவர் கஷ்டப்பட்டு, அவர் பாடுபட்டு, அவர் அடி வாங்கி, அவர் எத்தனை சிந்தி நம்மை கொண்டு போய் மேடான இடங்கள்ல அவர் நாட்டி வைக்கிறார். நேசருக்கு மேடான இடத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. என்ன செய்கிறாரா? அடுத்த வாசிக்க 2ஆம் வசனத்தை. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கினார். வேளாண் இடத்துல ஆண்டவரை கொண்டு போய் நாம நாட்டி என்னத்தை செய்கிறாரா? ஒரு வேலையை ஆண்டவர் அடைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் வேலையை அடைத்திருக்கிறார். ஆண்டவர் வேலையை அடைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வேலையை அடைத்திருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில
இரண்டாவது துணி என்ன? இரண்டாவது அழைப்பு என்ன? இஸ்மவேலுடைய கையில விற்கப்பட்டாயிற்று. அவன் எங்கேயுமே தன்னுடைய விருப்பத்தின்படி செய்ய முடியாத இன்னும் ஒரு வேலை. அவர்கள் காசை கொடுத்து வாங்கிவிட்டார்கள். யோசேப்பு தான் என்ன செய்ய முடியாது. இரண்டாவது வேலை, அவன் என்ன சொல்லுகிறானோ அதைத்தான் யோசேப்பு செய்ய வேண்டும். முதலாவது வேலை, எங்கேயும் போக முடியாது, தான் விரும்பியதை செய்ய முடியாது வேலை. இரண்டாவது வேலை, மீதியான 20 வள்ளி காசுக்கு விற்கப்பட்டாயிற்று, ஒன்றுமே செய்ய முடியாது. இரண்டாவது வேலை. மூன்றாவது வேலை, போத்திபாருடைய வீட்டில் வேலைக்காரனாக அந்த அன்மனைக்குள்ள வாழ வேண்டிய மூன்றாவது இன்னும் ஒரு வேலை. அதுக்கு முடிந்து விட்டது. நாலாவது இன்னொரு வேலை எங்கே? சிறையில் கொண்டு வேலை போட்டார்கள். யோசேப்பு தான் விரும்பியதை செய்ய முடியாது, அங்கும் ஒரு வேலை. ஆண்டவர் மேட்டில நாட்டுவாரானால் ஆண்டவருக்கு தெரியும் அந்த மேட்டத்துக்கு ஒரு வேலை அளிக்க வேண்டும் என்று சொல்லி. நாட்டில் ஆண்டவருக்கு தெரியாதோ வேலை அளிக்க? தேவ கடமை பல கதவுகள் நாமுடைய முறைகள் இருப்ப ஆண்டவர் எங்களுக்கு கதவை திறமை உடைக்கப்படுவது அவர் இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும், தலைகள் உடைக்கப்பட்டு சொன்னார். சரி, அது பிறகு நான் வேலையை கொண்டிருக்கிறேன்ப்பா. உன் நிலைமைக்கு நீ ஆட முடியாதபடி, உன் விருப்பத்தை செய்ய முடியாதபடி, அது நான் போட்ட வேலை. நாம் ஜெபிக்கிறோம், அவிழ்வாசிக்கிறோம், பூமாசிக்கிறோம். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிறது செய்ய முடியாமல் இருக்கிறா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க போட்டு அழகான வேலைக்காக நன்றி ஆண்டவர். ஜெபிக்கிறோம், பூமாசிக்கிறோம், எனக்கு இதை விட்டு தர முடியாமல் இருக்கிறது, எனக்கு இதாக ஒன்றுமே நான் நினைக்கிறது செய்ய முடியாமல் இருக்கிறது, நாம் நினைக்கிறது செய்ய முடியாமல் இருக்கிறதா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அழகான வேலையை போட்டு என்னை அதுக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த வேலையை போட்டு வைத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் ஆண்டவருக்கு உண்டு. நம்முடைய பார்வையில் என்ன? எப்ப பார்த்தாலும் ஒரே சேர்ச்சி, எப்ப பார்த்தாலும் ஒரே வாழ்வு கூட்டம், எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு புதன்களையும் ஒரு சிறப்பாகும், எப்ப பார்த்தாலும் மாசம் ஒருக்கா உபவாசம் கூட்டம், எப்ப பார்த்தாலும் மாசத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை வாழ்வு கூட்டம், இருந்து போட்டு ஆண்டு விழா, இருந்து போட்டு விட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு வேலை நமக்கு போட்டப்பட்டிருக்கிறது. எப்ப பார்த்தாலும் ஒரு வேலை. அந்த வேலைகளை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ஆண்டவர் அந்த அழைப்பை போட்டதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. தெய்வம் தன்னுடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக, நம்முடைய பாதுகாப்புக்கு, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய எதிர்கால நிலவரத்தை நமக்கென்று, நம்முடைய குடும்பத்துக்கென்று, நம்முடைய சபைக்கென்று ஒரு வேலையை ஆண்டவர் போட்டு வைத்திருக்கிறார் என்ற உணர்வு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முதலாவது இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை வைத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு ஒரு குடும்பத்தில் பெற்றோடு வாழ்கிற பொழுது ஒரு வேலை, அந்த குடும்பம் சபைக்கு வருகிற சபைக்கு ஒரு வேலை, கணவன் மனைவி நேரத்தில் உறவு நிலைமையில் இருக்கிற பொழுது அவர்கள் கொண்டு பரப்புகிற வேலை, கீழ்ப்படியத்தான் வேண்டும். அந்த வேலைக்குள்ள வாழ்கிற பொழுது வேலைக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம், காரியத்தில் இருக்கிற நன்மைகளை அனுபவிக்க கூடும். குடும்பத்தில் வாழ வேண்டிய ஒரு சூழல், திருமணமாகி இன்னொரு குடும்பத்துக்குள்ள போகணும் இன்னும் ஒரு சூழல், அந்த குடும்பங்கள் சமீபத்தில் வருகிறது இன்னும் ஒரு சூழல். இவை எல்லாவற்றுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகி நாமும் நீங்களும் கட்டப்பட்டுத்தான் வாழ வேண்டும். அதற்கு உள்ளே நாம் வாழ வேண்டும். நாம் நினைக்கிறபடி நாம் நம்முடைய காரியங்களை செய்ய முடியாது. ஏனென்றால் என்னையும் உங்களையும் ஆண்டவர் தன்னுடைய விலைக்கிறையை கொடுத்து, தன்னுடைய இரத்தத்தை நமக்கு விலையாக கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டபடியினால நாங்கள் நினைக்கிறத செய்ய முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு வேலையை போட்டிருக்கிறார், ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பை போட்டிருந்தார். ஆண்டவர் போட்ட அந்த வேலைக்குள்ளே 13 ஆண்டுகள் யோசேப்பு இருந்தார். எத்தனை ஆண்டுகள்? 13 வருடங்கள். ஒன்று
மாறி உண்டு, ஒன்று மாறி உண்டு, ஒன்று மாறி உண்டு. ஆண்டவருக்கு தூரம் போயில, ஆண்டவர் குறை சொல்லல, ஆண்டவர் பார்த்துக்கிற நம்ம பேசவே இல்லை. எது எதுக்கெல்லாம் அந்த காலத்தில் நம்ம செய்ய வேண்டுமோ அது எதுக்கெல்லாம் புலிக்குள்ளும் அதை செய்தான், வீட்டிலும் அதை செய்தான், சிறையிலும் அதை செய்தான். எங்கெங்கெல்லாம் யோசனை இருந்தாலோ அங்கெங்கெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் எதை எது செய்ய வேண்டுமோ அதை எதையெல்லாம் அந்த இடத்துல செய்து முடித்தான் என்று சொல்கிறது. எல்லாத்தையும் செய்து முடித்தான், எல்லாத்தையும். வேதம் சொல்லுகிறது 39ஆம் அதிகாரத்துல 4 கதவுகள் தெளிவாக ஆண்டவர் எழுதுகிறார். நீங்க 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 39 அதிகாரம் ஆதியாகமம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம் 2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரியசித்தி உள்ளவனானான். ஆஹா. அவன் எகிப்திய நாட்டில் தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். வீட்டிலே இருந்தார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு அவனுடைய எஜமான் கண்டார். ஹalleluya. ஆமென். இது எங்கே நடக்கிறது? வீட்டிலே. போத்திபாருடைய வீட்டிலே. பார்வோனுடைய பிரதான அதிகாரிகளுக்கு தலைவனாக இருந்த போத்திபாருடைய வீட்டிலே வேதம் சொல்கிறது கர்த்தர் அவனோடு இருந்தார். அது அந்த எஜமான் கண்டார். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, சகோதரிகளால வந்த நெருக்கம் அநேகம், சகோதரர்களால வந்த வேதனை அதிகம். சொந்த சகோதரனை 20 வெள்ளி காசுக்கு விற்று விட்டார்கள். அங்கே ஒருவன் விற்க, இன்னும் ஒருவனுக்கு விற்க, மாறி மாறி ஒரு பொருளை போல விற்கப்படுகிறார். ஒரு பொருளை விற்பதோடு பேர் பேசி விற்கப்படுகிறது. இப்பொழுது மாறி போத்திபார் வீட்டுக்குள்ள வந்து விட்டார். வேதம் சொல்கிறது போத்திபார் வீட்டுக்குள்ள அவர் இருந்தபொழுது கர்த்தர் அவரோடு இருந்தார். கர்த்தர் அவரோடு இருந்தது எஜமான் கண்டார். 21, 22, 23 வாசிங்க. அதே அதிகாரம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து அவன் மேலே கிருபையை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். 23ஆம் வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் எதை செய்தானோ அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணி இருக்கிறபடியால் அதை கர்த்தர் வாய்க்கப்படி இருக்கிறபடியால் அவன் வசமாயிருந்த யாவரையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. சிறைச்சாலைக்காரன் விசாரிக்கவே இல்லை. வீட்டிலே கர்த்தர் இருக்கிறார். அந்த இருந்த வீட்டில் பிரச்சனை வருகிறது. போத்திபாருடைய மனைவியால பெரிய பிரச்சனை. கர்த்தர் இருக்கிறார், பிரச்சனை வருகிறது. கர்த்தர் இருக்க பிரச்சனை சொல்லுங்க பெருகிக் கொண்டே போகுது. நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகம். அவன் எல்லாவற்றையும் இந்த கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவனை விடுதலை ஆக்குகிறார். ஆமென். அப்படியான துன்பங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது. துன்பம் இல்லாத மனிதர்கள் இல்ல, பாடுகள் இல்லாத மனிதர்கள் இல்ல. நீதிமானாய், பரிசுத்தமானாய், தேவனுக்கு பயந்தவனாய், தேவனுக்கு நேரத்தவனாய் வாழ என்ன வருகிறது? அநேக துன்பங்கள் வருகிறது. தேவன் இருக்கிறார் வீட்டுக்குள்ள, தேவன் வீட்டுக்குள்ள இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறது எல்லாரும் பார்க்கிறார்கள். பிரச்சனை வருகிறது. போத்திபாருடைய அம்மணியால பிரச்சனை வந்து கொண்டு போய் சிறையில போட்டார்கள். குற்றவாளியை போல ஏன் கிடைக்கிறது? சிறைக்குள்ளும் கர்த்தர் இருந்தார். வீட்டிலையும் ஆண்டவர் இருந்தார். சிறைக்குள்ளும் கர்த்தர் இருந்தார். வீட்டிலையும் அவர் செய்த காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்பட்டார். சிறைக்குள்ளும் அவர் செய்த காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்பட்டார். கர்த்தர் இருந்தார். கர்த்தர் போட்டுதான அந்த வேலைக்கு உள்ளே சிறை போன்ற வேலை, வீடு போன்ற வேலை, குழி போன்ற வேலை, இந்த வேலையை கர்த்தர் போட்ட
நீங்கள் பார்க்க வேண்டியது, கர்த்தர் என்னோடு இந்த நிமிடம் இருக்கிறார். ஆண்டவர் போட்ட வேலைக்குள்ளே, ஆண்டவர் போட்ட அடைப்புக்குள்ளே நான் என்னை பக்குவப்படுத்துகிறேனா, இல்லாவிட்டால் அந்த வேலையை பீத்து விட்டு ஓட வழி விடுகிறேனா என்று நாம் சற்று பார்க்க வேண்டும். யோசேப்பு ஒரு நல்ல கணிதரும் சரியாக அவர் மாறியதுக்கு இரண்டாவது காரணம், அவனை சுற்றி கர்த்தர் போட்ட வேலைக்கு உள்ளே இருந்தார். யாருக்குத்தான் ஆசை இல்லை நம்முடைய விருப்பத்தின்படி செய்ய, நம்முடைய ஆசையை நிறைவேற்ற, நம்முடைய உணர்வுகளுக்கு இன்பத்தை கொடுக்க, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்ற யாருக்கு ஆசை இல்லை? ஆசை யாரைத்தான் விட்டு வைக்கிறது? ஆண்டவர் விரும்புகிறார், தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் போடுகிறதான வேலைகளுக்கு உள்ளே வாழக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் வேலையை அடைக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஒரு வேலையை அடைக்கிறார். கர்த்தர் போட்டிருக்கிறதான வேலைக்குள்ளே யாரும் வந்து நம்மை பறித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு பாதுகாப்பை வைத்திருப்பாரானால் அந்த பாதுகாப்பை மீறி ஒருவர் வந்து நம்மை பறித்துக் கொள்ள ஒரு நாளும் முடியாது. ஏனென்றால் பாதாளத்தின் வாசைகள் இந்த சபையை மேற்கொள்ள முடியாது. அப்படியான பாதாளை மேற்கொள்ள முடியாதுன்னா எந்த ஒரு மனிதன் நம்ம மேற்கொள்ள முடியுமோ? 10ஆம் அதிகாரம் யோவான் எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 27, 28, 29ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அழகான காரியத்தை சொல்லுகிறார். 10, 27, 28, 29. என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவிகொடுத்து நான் அவைகளை அறிவித்து எனக்கு தெரியும் அவைகளை அவைகளை எனக்கு பின் செல்கிறது. அவைகளுக்கு பின்னால் வருகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒரு காலம் என்னுடைய அழைப்புக்குள்ள இருக்கிற நாம் போட்ட வேலைக்குள்ள வாழ்கிற எந்த ஒரு காலம் கெட்டு போகாது. ஒருவன் அவைகளை என் கையில் இருந்து பறித்து ஒருவனும் அவை என்னுடைய கையில் இருந்த பறித்து கொள்ள முடியாது. அவைகளை எனக்கு தந்த அவைகளை எனக்கு தந்த என்னுடைய பிதா எல்லாரையும் பார்க்கிறோம். பெரியவனாய் இருக்கிறார். யாமே எல்லாரையும் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என் கையில் ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. அவைகளை எனக்கு தந்த என்னுடைய பிதா எல்லாரையும் பார்க்கிறோம். அவர் பெரியவனாய் இருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் போட்டிருக்கிறதான வேலைக்கு உள்ளே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் ஒருவனும் ஒரு காரணம் நம்மை பறிக்க முடியாது. ஒருவரும் நமக்கு உண்டாக்க முடியாது. நாம் எங்கே இருந்தா வேலைக்கு உள்ளே இருப்போமா? ஒருவரும் நம்ம மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும் நம்ம மேற்கொள்ள முடியாது. அதுதான் ஆண்டவர் நமக்கு போடுகிற அழகான வீடுகள். ஆண்டவர் நமக்கு போடுகிற அழகான அடைப்பான வீடுகள். ஒருவனும் வர முடியாது, ஒருவனும் படுத்துக் கொள்ள முடியாது. தேவ ஜனமே, அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். நான் ஆண்டவர் போட்டிருக்கிற வேலைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வேலைகளில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவர் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? ஆண்டவர் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? நான் அதைத்தான் பார்க்க வேண்டும். யார் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? என்னுடைய சகவாசம் அங்கே இருக்கிறது, என்னுடைய ஐக்கியம் அங்கே இருக்கிறது, என்னுடைய உறவுகளுக்கு இருக்கிறது. ஆண்டவர் போட்ட வேலைக்குள்ளே நாம் சரியான இடத்துல சரியான அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று நம்மை நாம் அனந்தமும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். வேலையை போட்ட ஆண்டவர் என்று சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் ஏசாயா 2ஆம் வசனத்திலே பாருங்கள். அதில் உள்ள கற்களை பொறுக்கி அது இருக்கிறதான கல்லுகள் எல்லாம் ஒரு பொறுக்கி அதிலே நற்குள் திராட்சை செடிகளை நட்டு நல்ல திராட்சை செடிகளை நட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? சில கல்லுகளை சொல்லுங்க, அந்த வேலை அடைத்து பின்பதாக சில கல்லுகளை ஆண்டவர் சொல்லுங்க பிள்ளைகளே பொறுக்கிறார். 7 கல்லுகள் வைக்கப்பட வேண்டும்.
நம்முடைய ஆபத்துடைய வாழ்க்கையில வளர முடியாதபடி, நம்முடைய ஆபத்துடைய வாழ்க்கையில முன்னோக்கி போக முடியாதபடி, ஆண்டவர் அழைத்த அழைப்பின் நோக்கத்தை பிடித்துக் கொண்டு தேவ சத்தத்தை சரியாக நிறைவேற்ற முடியாதபடிக்கு ஒருவேளை கல்லுகள் இருக்குமானால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த கல்லுகளை புரட்டி எறிகிறார். நம்முடைய நன்மைக்கு எதுவாக ஆண்டவர் அந்த கல்லுகளை புரட்டி எறிகிறார். 15ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, யோவான் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன கனிகொடாது இருக்கிற கொடியே, என்ன கனிகொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை வெட்டி போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும். அந்த கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை சுத்தம் பண்ணுகிறார். வேலை நடத்திட்டுள்ளதாக தெய்வம் என்ன செய்கிறார்? சுத்தம் பண்ணுகிறார். கற்களை புரட்டி சுத்தம் பண்ணுகிறார். கிளைகளை வெட்டி என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார். ஒரு மரம் வளர்வதற்கு வேறு முக்கியம். அதே போல தேவையில்லாத கொடிகள் இருக்குமானால் சரியாக பூக்க முடியாது, காய்க்க முடியாது, கனிவெடுக்க முடியாது. ஆண்டவர் விரும்புகிறார் அந்த மரம் அதிக கனிகளை கொடுக்க வேண்டுமானால் அது கட் பண்ணப்பட வேண்டும், அது சுத்தம் பண்ணப்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் செய்கிற வேலை என்ன? தோட்டத்துக்குள்ளே வேலை அடைக்கப்பட்டு வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் இதை செய்கிறார், சுத்தம் பண்ணுகிறார். சொல்லுங்க, சுத்தம் செய்கிறார். ஆண்டவர் சுத்தம் செய்கிறார். தேவையில்லாத நட்புறவுகள், தேவையில்லாத சுகவாசம், தேவையில்லாத ஐக்கியம், தேவையானதை கிடைத்து விடும் என்பது அறிந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில அநேக இடங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறார். நாம் நம்பி இருந்தவர்கள், மலை போல நம்பி இருந்தவர்கள் இடைவெளியில் தகர்த்து விடலாம். மலை போல நம்பி இருந்தவர்கள் பரிதான என்று சொல்லலாம். உறவுகளை ஆண்டவர் இல்லாமல் ஆக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பேருக்கு நல்லது என்று நாம் நினைத்த எத்தனையோ காரியங்களை நம்மை விட்டு ஆண்டவர் எடுத்திருக்கலாம். அது ஒருவேளை படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், தேவையில்லாத சகவாசமாக இருக்கட்டும், தேவையில்லாத உறவுகளாக இருக்கட்டும், ஆண்டவர் தேவையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில சுத்தம் செய்யலாம். அப்ப அது கஷ்டமா தான் இருக்கு. நம்பி இருந்த வேலை, நான் நம்பி இருந்த வருமானம், நான் நம்பி இருந்த மனிதன், நான் நம்பி இருந்த புகழ், நான் நம்பி இருந்த காரியங்கள் எல்லாம் அப்படியாக பறிவிட்டது என்று நாம் சிந்திக்க தோன்றும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நானும் நீங்களும் அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டும், நானும் நீங்களும் அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் கல்லுகளை அடியிலிருந்து அத்திவாரம் போல நமக்கு முக்கியமானவர்களாக நாம் வேறுபட்டு வாழ்கிற பொழுது இருந்தவர்கள் போன்ற எத்தனையோ பழைய பழைய காரியங்களை கூட அறிவதற்கும் தேவையில்லாத கிளைகள் போன்ற பார்வைக்கு தெரிந்த பச்சை பசைகள் போல இருந்த எத்தனையோ கிளைகளை வெட்டுவதற்கும் ஒரே ஒரு நோக்கம் தான், அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். அது அதிக கனிகளை நானும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருந்த காரியங்களை ஆண்டவர் வெட்டுகிறார். கஷ்டமாத்தான் இருக்கும், கஷ்டமாத்தான் இருக்கும், கடினமாகத்தான் இருக்கும். ஆண்டவருடைய நோக்கம் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். நம்மை காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, நம்மை கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற நோக்கமும் அல்ல, நம்மை அளவைக்க வேண்டும் என்ற நோக்கமும் அல்ல, நம்மை வாழ வைக்க வேண்டும். நாம் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும், அநேகருக்கு பிரயோஜனமாக மாற வேண்டும் என்பதற்காகவே கல்லுகளையும் முறுக்கி எறிகிறார், மேலே இருக்கிற கிளைகளையும் வெட்டி தரைக்கிறார். பக்கத்தில் தாழ்வா சொல்லுங்க, அடிக்கடி ஒரு நண்பர்களை மாற்ற வேண்டிய சூழல் வருகிறதா? அடிக்கடி நீங்க கஷ்டப்படுறது போல நிலைமைகள் வருகிறதா? நீங்க நம்பி எத்தனையோ காரியங்களை விட்டு போகுதா? ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஏனென்றால் நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படியாகவே அவர் கீழையும் கல்லுகளை துறக்கிறார், மேலையும் கிளை வெட்டுகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறார். அழகான வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக வேண்டும், கனி கொடுக்கும்படியாக
இருக்கும்படியாக மாற்ற வேண்டுமானால் அந்த வீட்டிலே இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை, அரண்மனைக்கு போக வேண்டிய தேவை ஆண்டவருக்கு இருக்கிறது. வீட்டை விட்டு துரத்தப்பட்ட வீடு ஒரு ஆசீர்வாதம் என்ற நிலைமை. பிரதானிகளுக்கு போத்திபார் மனைவியை தவிர எல்லாவற்றையும் ஆள முடியாது வீட்டுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தான். எல்லாம் இருந்தது. அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய நோக்கம், அவனை கொண்டு போக வேண்டும். எங்கே? அரண்மனைக்கு கொண்டு போக வேண்டும். அரண்மனைக்கு கொண்டு போக வேண்டுமானால் இப்ப இருக்கிற இந்த ஆசீர்வாதமான இந்த வீட்டை போன்ற நிலைமையை விட்டு ஆண்டவர் வெளியே கொண்டு போக வேண்டும். ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வெளியே கொண்டு போக வேண்டும். போத்திபாருடைய வாழ்க்கை, போத்திபாருடைய மனைவியான பிரச்சனை, கல்ல பிரச்சனை. கல்லையும் முடிக்க எரிஞ்சாரு, மேலையும் வெட்டினாரு, அழகாக கொண்டு சிறையில் அவருடைய போட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேற்பில் நடப்பட்டது மாத்திரமல்ல, அதை சுற்றி பக்குவமாக நம்மை பாதுகாத்து வேடி அடைத்திருப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கல்லுகளையும் தேவையில்லாத கல்லுகளையும் ஆண்டவர் வெட்டுவதின் நோக்கமே நம்முடைய நன்மைக்கு, நம்முடைய ஆசீர்வாதமான காரியங்களுக்காகவே. ஒருவேளை ஆண்டவர் அந்த கல்லுகளை வெட்டாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாரானால் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். 5ஆம் அதிகாரம் ஏசாயா 6ஆம் வசனம். அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும், அதன் கிளைகள் நறுக்கப்படாமலும், களைகள் கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முட்செடியும் நெருங்கிலும் முளைக்கும். ஆண்டவருடைய வாழ்க்கையில கொத்தாமலும் வெட்டாமல் இருந்தால் முட்செடியும் நெருங்கிலும் முளைக்கும். சொல்லுங்க பக்கத்தில், ஆண்டவர் கொத்தாம கிண்டாம வெட்டாம நம்ம சுத்தப்படுத்தாம இருப்பார்னா முட்செடியும் முளைக்கும், நெருங்கிலும் முளைக்கும். அப்போ முட்செடிகள் நம்முடைய வாழ்க்கையில முளைக்காதபடி, நெருங்கிலும் நம்முடைய வாழ்க்கையில முளைக்காதபடி இருக்கவே ஆண்டவர் விட்டுகிறார், கிண்டுகிறார், கொத்துகிறார், களையை எரிகிறார், கள்ளத்திற்கு போடுகிறார், வெட்டுகிறார். நாம நினைப்போம் என்ன, ஐயோ ஏன் நடக்கிறது இதெல்லாம், ஏன் மனுஷன் நல்ல காரியம் அல்ல, நல்ல வருமானம் அல்ல, நல்ல வேலை அல்லவோ, நல்ல குடும்பம் அல்லவோ, நல்ல உறவு அல்லவோ. ஆண்டவருக்கு தெரியும் அது முழுசடியா, இது நெருங்கிலா, இதை வெட்ட வேண்டுமா, இதை கொத்த வேண்டுமா, இந்த கலையை பிடிக்க வேண்டுமா, இந்த கலையை பொறுக்க வேண்டுமா என்று ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாம் ஒரு வாழ்க்கையில் தெரிந்தபடினால் அதன் காலத்துல ஒவ்வொன்றையும் நேர்த்தியா செவ்வையா நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து கொண்டே இருக்கிறார். நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் கனிவிட வேண்டிய அவசியம் இல்லை, நான் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் கட்டுகிறார், ஆண்டவர் கத்துகிறார், ஆண்டவர் கலையை பெறுகிறார். ஏதோ ஒரு நன்மைக்கு என்று சொல்லி நன்றி சொல்லிக் கொண்டு ஓட பழகுகிற பிள்ளைகளாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. நன்றியை மாற்றி சொல்றோம். ஆண்டவரை போட்ட வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் வாழ்க்கையில அழகான வேலையை போட்டு விட்டீங்க, நன்றியப்பா. ஆண்டவரே, நீங்கள் வாழ்க்கையில் இருந்த எவ்வளோ கல்லுகளை நீங்க எரிந்து விட்டீங்க, நன்றியப்பா. ஆண்டவரே, முள்ளுகளும் நெருஞ்சிகளும் காத்தபடி தேவையில்லாத வாழ்க்கையில என் வாழ்க்கையில எத்தனையோ கலைகளை வெட்டி போட்டீங்க, நன்றியப்பா. என்னுடைய நன்மை நீங்க எல்லாவற்றையும் வாழ்க்கையில நேர்த்தியாக செய்கிறீர்கள் என்ற உணர்வு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார். நாம் அவருடைய வேலைக்குள்ள வாழுகிற பொழுது, அவருடைய அடைப்புக்குள்ள வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில எதுவும் அணுகாது, எதுவும் நம்முடைய வாழ்க்கையில அணுகாது, எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்படுத்த முடியாது. ஆனால் அப்படிதான் இருக்கிறது. ஏன் அநேகரை பின்வாங்கி போகிறார்கள், அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அழியாக போகிறார்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் அழிந்து போகிறார்கள். காரணம் ஆண்டவர் அல்ல, அவர் போடுகிற வேலையை நாம் பிடுங்கிவிடக் கூடாது.
கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர் போட்டிருக்கிற வேலையை நாம் முடிக்கிறது விட்டு வழியாக போகும். இதனால் அப்படிப்பட்ட உணர்வோடு தான் மனிதர்களாகி நாம் மிகவும் உண்டாக்கப்பட்டோம். ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை பார்த்து ஆதாரமாக சொன்னார், அதை புசிக்க வேண்டாம். அப்போ இவர்களுக்குள்ள என்ன இருந்தது? அதை புசிக்கும்படியான அதிகாரமும் புசிக்கலாமா இல்லை என்ற தீர்மானம் எடுக்கக்கூடிய சுய அறிவையும் ஆண்டவர் உனக்குள்ள வைத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கைக்குள்ளும் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் நாம் தனித்துவமான தீர்மானம் எடுக்கக்கூடிய உரிமையை ஆண்டவர் நம் அனைவருக்குள்ள வைத்திருக்கிறார். ஆண்டவர் கட்டாய அடிப்படையில் அவர் வேலையை போட்டு இரு நினைக்கிறது ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் சொல்லுவார், வேலையை எடுத்துவிட்டால் இது நடக்கும். ஏசாயா 5ஆம் வசனம் சொல்லுகிறார், வேலையை எடுத்துவிட்டால் இது நடக்கும். வாசிங்க. இப்போது நான் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது வேலையை எடுத்து போடுவேன். வேலையை எடுத்து போடுவேன். அது மேய்ந்து போடப்படும். அது மேய்ந்து போடப்படும். அது நடப்பை தகர்ப்பேன். அது மிதியுண்டு போகும். அது மிதியுண்டு போகும். தேவன் வேலையை எடுப்பானால் எல்லாரும் வந்து மேய்ந்து விட்டு போவார்கள். அது மிதியுண்டு போகும். ஆண்டவரால் வேலையை அடைக்கவும் வேலையை எடுக்கவும் முடியும். அதே நேரம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் வேலைக்குள்ள வாழும் வேலையை விட்டு வெளியே போக கூடும். ஒருவன் தேவனை கைது படுத்திக் கொள்ள முடியாது. ஆனால் நாமளாகவே தேவனுக்கு தூரம் போகக்கூடும். நாமளாகவே ஆண்டவரை விட்டு தூரம் போகக்கூடும். நாம் ஜெபிக்காமல் இருக்கக்கூடும், பைபிள் வாசிக்காமல் இருக்கக்கூடும், தேவசனத்துக்கு வராமல் இருக்கக்கூடும். நாமளாகவே வேலையை விட்டு வெளியே வரக்கூடும். வேதம் சொல்கிறது, அவரவன் தங்கள் சுய இச்சையினால இழுப்புண்டு சிக்குண்டு போகலாம். அவ்வளவுதான். சுய இச்சை என்ன செய்கிறது? வேலைக்குள்ள வாழ முடியாதபடி, சமைப்புக்குள்ள வாழ முடியாதபடி, சத்தியத்துக்குள்ள வாழ முடியாதபடி, தேவனோடு வாழ முடியாதபடி அவனவன் தங்கள் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு இழுப்புண்டு சிக்குண்டு போவதானே தவிர தெய்வம் வழியை தவிர அல்ல. ஆமென். வேற ஒருவனும் இழுத்து கொண்டு போவதல்ல, அவனவன் தங்கள் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு போவதான். தேவனுடைய பிள்ளைகள் ஏன் பின்வாங்கி போய்விட்டார்கள்? ஏன் தேவ சமூகம் இல்லை? ஏன் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் ஐக்கியம் இல்லை? ஏன் அவனுக்கு வர முடியவில்லை? அவனவன் தங்கள் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு போவதான். இதுக்கு ஆண்டவர் காரணமே அல்ல. ஆண்டவர் வீட்டில் நாட்டினார். ஆண்டவர் நானும் வேலை அடைத்தார். ஆண்டவர் கல்விகளை குறைக்கிறார். ஆண்டவர் வேலை விட்டார். முள்ளுகளும் நன்றிகளும் வராதபடி எல்லாத்தையும் பற்றி துப்புரவாக்கினார். கலையை பற்றி முடிக்கிறார். ஆனால் இதுவோடு செய்கிறது அவனவன் தங்கள் சுய இச்சையினால இழுப்புண்டு சிக்குண்டு போகிறான். அவ்வளவுதான். தீர்மானிக்கக்கூடிய கிருபையை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சுயமா தீர்மானிக்கக்கூடிய கிருபையை தேவன் வைத்திருக்கிறார். யோசேப்புக்குள்ளும் ஆண்டவர் வைத்திருந்தார். யோசேப்பு திரும்பினார். எதுவும் செய்திருக்கலாம். யாருமே இல்லை. பெற்றோர் இல்ல, சகோதரர்கள் பக்கத்துல இல்ல, வேறொரு தேசம் யாருமே தெரியாத தேசம் யாருமே இல்லை. என்னவும் செய்திருக்கலாம். அப்படியே மாற்றிருக்கலாம். சந்தர்ப்பங்கள் பலதாக இருக்கிறது. பாவம் செய்ய சந்தர்ப்பங்கள் தேடி வந்தது. பாவம் செய்ய சூழ்நிலை நிறைய அனுப்பி இருக்கிறது. ஆண்டவருக்கு துறவு அநேக காரணங்கள் இருந்தது. ஆண்டவர் மதலிக்க காரணங்கள் இருந்தது. சொப்பனம் என்ன? நாம் வயலில் அறுத்து கொண்டிருந்த அடிகளை கடிக்க முடிகிறது. என்னுடைய அடிக்கட்டு இருந்து நிற்கிறது. உங்களுடைய அடிக்கட்டுகளை வளைந்தது நல்ல சொப்பனம். சூரியன் சந்திரன் கற்கும் நட்சத்திரங்கள் வணங்குறது சொப்பனம். தரிசனம் பெருசு, அழைப்பு பெருசு. ஆனால் கடந்து போக வேண்டிய பாதைகள் கடினம். தரிசனம் நிறைவேறும், சொப்பனம் நிறைவேறுவதற்கு காரணம் யோசேப்பு தன் மனதில் சிந்திக்கவே இல்லை. ஒரு துளி கூட பாவம் செய்யக்கூட, ஒரு துளி கூட தேவனை விட்டு தூரம் போக கூட அவன் சிந்திக்கவே இல்லை. ஆனா அவன் கடந்து போன பாதைகளை பார்க்கிற பொழுது தேவன் இருக்கிறாரோ என்று கூப்பிடத்தக்க அளவுக்கு வேதனை. தெய்வம் இருந்தால் ஏன் நடக்க வேண்டும் என்று வேதனை. கூட பிறந்தவனா மிகப்படுகிறான் வேதனை. ஐயோ அம்மாதியார் வீட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறேன். சுரண்டாத வாழ்க்கை வேதனை. ஆண்டவரை விட்டு
சொல்லியிருக்கிற பொழுது என் வாழ்க்கையை விளக்கத்தில் செய்து விட்டேன், என் வாழ்க்கையில வருத்தம் செய்து விட்டேன். அந்த சூழல் அப்படியாக போய்விட்டு நானா போகவில்லை, அதுவாக என்னை தேடி வந்து வழிகட்டாயப்படுத்தியது, நானா செய்யவில்லை. அவர் சொல்ல 1000 காரணங்கள் அடங்கி கொண்டு போகக்கூடிய சூழல் இருந்தது. ஆனால் அவருடைய தீர்மானம் ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும். நான் வீட்டில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், நான் விற்கப்படலாம், சிறையில் பிறகு போடலாம், ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் யோசேப்போடு இருந்தபடியினால வேதம் சொல்கிறது. வாசிக்கிறோம் 41வது அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 38வது வசனம் சொல்கிறது. ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் இந்த பூமியில் உண்டோ? ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு இருந்தார். மற்றும் பார்வோன் சாட்சி சொல்கிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன் இவனை போல பூமியில் எவனாக இருந்தாவா? இந்த மதிய வேளையில் மற்றவர்களை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான். இன்றைக்கு கணிதர்கள் செடிகளாக இந்த மரங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இந்த கொடிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பாடுகள், இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு துன்பங்கள் மத்தியில் ஆண்டவரை காண்பிக்கிறார்கள், ஆண்டவரை சிறப்பிக்கிறார்கள், ஆண்டவரை தேடுகிறார்கள், அழைப்பு உறுதியாக இருக்கிறார்கள். தேவ ஆவியை பெற்று மனிதன் என்று இவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் என்று உலகம் சாட்சி கொடுக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை பாருங்கள். தேவன் நம்மோடு இருப்பாரானா, எந்த சூழ்நிலையிலும் தெய்வம் நம்மோடு இருப்பாரானா உலகம் சாட்சி கொடுக்கும். வீட்டுக்கு எஜமான் சாட்சி கொடுத்தான், கர்த்தர் இவனோடு இருக்கிறார். சிறையில் சிறைச்சாலைக்காரன் சாட்சி கொடுத்தான், கர்த்தர் இவனோடு இருக்கிறார். எகிப்து தேசத்துக்கு பிரதானியாக இருந்த பார்வோன் சாட்சி கொடுக்கிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல எவனாலும் உண்டோ? எவனாலும் உண்டோ? ஒரே ஒரு மனிதன் யோசேப்பு ஒரு தினம் அந்த கேட்கவில்லை, சமஸ்த எகிப்துக்குள்ளும் இருக்கவில்லை, உலகத்தில் எங்கும் இருக்கவில்லை. தேவ ஆவியால் நடத்தப்பட்டான் ஒரு மனுஷன். இந்த மதிய வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறது. நீங்கள் போய் கனிகளை கொடுக்கும்படி, உங்கள் கனிகள் நிலத்தில் இருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்துகிறேன். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம் இதுதான். அந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். நீங்கள் போய் கனிகளை கொடுங்கள், உங்கள் கனி நிலத்தில் இருக்கட்டும். இதற்கு என்றே ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தினார். இதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், எந்த சூழ்நிலையிலும், எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த நேரத்திலும் சங்கீதக்காரன் சொல்கிறார், முதலாம் சங்கீதத்திலே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவு பகல் அவருடைய வேதத்தை தியானிக்கிறவன் அவன் பாக்கியவான். அவன் தியானிக்கிறவன் பாக்கியவான். இரவு பகல் பிரியமாய் இருந்து தியானிக்கிறவன் பாக்கியவான். அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துடைய தன் கையை தருவான். எதை யோசித்து சொன்னார்? நீரும் தன்மையிலே நாட்டப்பட்ட திராட்சை செடியை போல இருப்பாய். உடைய குடிகள் சுவர் மேல படரும். தேவனோடு நாம் நாட்டப்பட்டவர்களாய், கர்த்தர் நம்மோடு இருந்து தேவ ஆவியால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் நாம் வாழ்வோமானால் நம்முடைய கொடிகள் ஒரு நாள் சுவருக்கு மேல படராக இருக்கிறார். நம்முடைய கொடிகள் ஒரு நாள் நம்முடைய ஆசீர்வாதம் சுடர் மேல படரும், சுவர் மேல படர்கிற நிலைமைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். செய்ய வேண்டிய ஒன்றே உண்டு, கர்த்தர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் என்று உணர்வது. இருக்கிறாரா? எல்லா நேரங்களிலும், எல்லா கஷ்டங்கள் நேரங்கள், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா? தேவ ஆவியால் நடத்தப்படுகிறேனா என்பதை மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகளாகி நான் நீங்களும் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம்னால் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக நம்முடைய வாழ்க்கையில் முளைக்கிறதான முடிவு சூரியன் மேலே படர்வதற்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆமென், ஆமென். ஆகவே தேவன் ஏற்படுத்தியதான வீட்டிலே வாழ்வோம். அவர் போட்டதான அழைப்புக்கு உள்ளே வாழ்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை
எழுந்திருந்தவர்களாக நல்ல மனிதர்கள் வருகிறார். ஒரு விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கென்று ஏற்படுத்தியதான குடும்ப சூழல், திருச்சபை சூழல், நான் வாழ்கிற எல்லாம் எனக்கென்று நீங்கள் வைத்திருந்ததான ஒரு சூழல்களை நான் திரும்பி பார்க்கிறேன்ப்பா. நீங்கள் எனக்கென்று போட்டதான வேலைகளை நானே முடிந்திருந்து விடாதபடி அந்த வேலைகளுக்கு உள்ளே வாழும்படியான கிருபை உங்களால் உண்டாகப்பட்டது. நீங்கள் வாழ்க்கையில இருக்கிற கலைகளை விரும்புகிற வேலைகளே, கலைகளை கொத்தி பிடிவி எறிகிற வேலைகளிலே, தேவையில்லாத முடிவுகளும் எதிர்த்துகள் முளைக்கிறதான கொடிகளை வெட்டி எறிகிற வேலைகளே, இன்னும் உங்களை நோக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னும் உங்களை கட்டி சேர எனக்கு உதவி செய்யுங்க. நான் யோசிப்பை போல ஒரு கனி கொடுக்கிற திராட்சை செடியாக வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே, நீரூற்றில் அன்றைக்கு நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே, என்னுடைய கொடிகளும் சுவரின் ஏறுகிற படகுகள், என்னுடைய கொடிகள் சுவரின் படலாட்டம், அதற்கென்றே என்னை ஏற்படுத்தியிருக்கிறீங்கப்பா. அதற்கென்றே என்னுடைய பிள்ளையாக மாற்றினீங்க, என்னை ரசித்துக் கொண்டீங்க, என்னை அழைத்தீங்க, என்னை நம்பி உடைய தனமான ஊழியர்களை தந்தீங்க, கிருமையான மனங்களை தந்தீங்க, கிருமையான திறமைகளை தந்தீங்கப்பா. இது எல்லாத்தையும் நாம் வீணடித்து விடாதபடி எல்லா இடங்களிலும் நீங்கள் என்னோடு இருக்கிறீர்களா என்று பரிசோதனை செய்து கொண்டு உம்முடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் வாழ வளர எனக்கு உதவி செய்ய மாட்டது என்று சொல்லுவோம். எங்களுக்காக ஒரு நாட்டு ஜோதனை கொள்வோம். நன்றி பிதாவே, நன்றி தகப்பனே, நன்றி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல், என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பறந்து வா என்று சொல்லி, பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர். The Lord who promises, hallelujah, is being with us. Hallelujah. Thank you. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே, பூமியின் மூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே, பூமியின் மூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, நீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சேர்ந்து சொல்லுவீங்களா? ஏல்பெத்தேல், ஏல்பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் ஏசையா, ஆசீர்வாதத்தின்
வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நனம் தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிறார், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. இதனால அதே ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. கவலைப்படாதிருங்கள், கஷ்டப்படாதிருங்கள், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். Come on. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி, நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி. பெத்தேல் சொல்லுவோமா? பெத்தேல் இது வானத்தின் வாசல், எங்கேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல் இது வானத்தின் வாசல், எங்கேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பும் வரையில ஆண்டவர் யாக்கோபை கைவிடவில்லை, அவனை கனப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நாமும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவர் சமூகத்தில் திரும்பி வருகிற வரையும் அவருடைய கை நம்மை விடுவதில்லை. சந்தோஷமாய் பாடுவோமா? செல்லும் இடமெல்லாம் உன்னோட இருந்து உன்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டீ. நீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. Come on, join together and say Bethel. Bethel, இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். Bethel, இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மூளை கல்லீரையா, நரம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. சரி சொல்லுவோமா? இது வானத்தின் வாசல், என்
ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் பரலோகத்தின்